வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா வெட்டு ஒண்ணுதான், துண்டு ரெண்டு தான். உங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்றத எடுத்து இப்படி பேசுறீங்க மிஸ்டர் நரசிம்மா? மனசாட்சியில மக்கள் இருக்காங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன். நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்திலையும் நாட்டுப்பற்று ஊறி போன நல்லவங்க இருக்காங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன் சார். தலை எடுக்க சொன்னா தலையே எடுத்துட்டு வர தன்மானம் உள்ள தம்பி இருக்காங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கேன் சார். நேருக்கு நேர் போராடாம முதுகுக்கு பின்னால போய் துக்கி பாக்குற துரோகிக யாரா இருந்தாலும் சரி. இப்ப சொல்றேன், வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா வெட்டு ஒண்ணுதான், துண்டு ரெண்டு தான். உங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்றத எடுத்து இப்படி பேசுறீங்க மிஸ்டர் நரசிம்மா? மனசாட்சியில மக்கள் இருக்காங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன். நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்திலையும் நாட்டுப்பற்று ஊறி போன நல்லவங்க இருக்காங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன் சார். தலை எடுக்க சொன்னா தலையே எடுத்துட்டு வர தன்மானம் உள்ள தம்பி இருக்காங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கேன் சார். நேருக்கு நேர் போராடாம முதுகுக்கு பின்னால போய் துக்கி பாக்குற துரோகிக யாரா இருந்தாலும் சரி. இப்ப சொல்றேன், வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா வெட்டு ஒண்ணுதான், துண்டு ரெண்டு தான். உங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்றத எடுத்து இப்படி பேசுறீங்க மிஸ்டர் நரசிம்மா? மனசாட்சியில மக்கள் இருக்காங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன். நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்திலையும் நாட்டுப்பற்று ஊறி போன நல்லவங்க இருக்காங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன் சார். தலை எடுக்க சொன்னா தலையே எடுத்துட்டு வர தன்மானம் உள்ள தம்பி இருக்காங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கேன் சார். நேருக்கு நேர் போராடாம முதுகுக்கு பின்னால போய் துக்கி பாக்குற துரோகிக யாரா இருந்தாலும் சரி. இப்ப சொல்றேன், வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா வெட்டு ஒண்ணுதான், துண்டு ரெண்டு தான். உங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்றத எடுத்து இப்படி பேசுறீங்க மிஸ்டர் நரசிம்மா? மனசாட்சியில மக்கள் இருக்காங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன். நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்திலையும் நாட்டுப்பற்று ஊறி போன நல்லவங்க இருக்காங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன் சார். தலை எடுக்க சொன்னா தலையே எடுத்துட்டு வர தன்மானம் உள்ள தம்பி இருக்காங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கேன் சார். நேருக்கு நேர் போராடாம முதுகுக்கு பின்னால போய் துக்கி பாக்குற துரோகிக யாரா இருந்தாலும் சரி. இப்ப சொல்றேன், வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா வெட்டு ஒண்ணு